மிதிலையினுடைய காட்சி படலத்துல மிதிலை நகரத்துக்குள்ளே ராமன் வந்து ராமனும் ஜானகி என்று சொல்லக்கூடிய சீதையும் பார்த்ததையும் அவர்கள் இருவருக்கும் ஏற்பட்ட ஒரு காதல் உணர்வு அதனுடைய சமாச்சாரங்களையும் பார்த்தோம். பார்த்த பிறகு சீதையின் மனதிலே ஏற்பட்ட ஒரு ஆசை, ராமனின் பால் ஏற்பட்ட ஒரு ஆசை, அதை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரனுடைய குலப்பெருமைகளை பற்றி சனகர் என்று சொல்லக்கூடிய அந்த மகாரிஷி, அதாவது ஜனகனுடைய சதானந்தாச்சாரி சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்தோம். அதற்கு பிறகு மூவரும் போன மற்ற இருவரும் போன பிறகு ராமன் தனித்து சீதையை பற்றி நினைத்த விஷயங்கள், அவர் நினைப்பிலே சீதையினுடைய நினைப்பிலே எப்படி இருந்தது அப்படிங்கிறதைய பார்த்து கடைசியில யாகும் வழி நல்வழிதான், என்னுடைய மனசு எப்பொழுதும் தப்பான விஷயத்தை எண்ணாது, தப்பான விஷயத்தை எண்ணாமல் என்னுடைய மனசானது இருந்தது. அப்படி இருக்க இந்த பெண்ணின் மீது ஆசை கொண்டது என்று சொன்னால் கண்டிப்பாக அவள் பிறனுடைய மனைவியாக இருக்க மாட்டாள், அவள் கன்னியாகத்தான் இருப்பாள், அவள் எனக்கென இருக்கக்கூடியவள் அப்படிங்கிறத ராமர் தீர்மானம் பண்ணினுட்டு அவர் படுத்திருக்கிறார். படுத்திருக்கும் பொழுது அதற்குள்ளே விடிந்து விடுகிறது. விடிந்ததையும் அழகாக கம்பன் என்னென்ன ஒப்புமைகளோடு சொன்னான்ங்கிறதையும் பார்த்தோம் இல்லையா? எப்படி தாமரையோடு ஒப்பிட்டு சொன்னான், அப்புறம் வண்டுகளோடு ஒப்பிட்டு சொன்னான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு கடைசியிலே ராமன் படுத்திருக்கின்ற பொழுது அவனுடைய காலை வருடியதாக சூரியன் வருடி அவரை எழுப்புவதாக சொல்லி அவர் வச்சிருக்கார். இப்ப காலையில விடிஞ்சு போச்சு, ராமன் எழுந்திருக்கணும். எழுந்த பிறகு அவர்கள் மூவரும் இப்போ ஜனகனை போய் பார்க்கணும். பார்த்தாதானே மற்ற கதை ஓடணும். அப்பத்தானே ஜானகியை பார்க்க முடியும். ஜானகியை பார்த்து திருமணம் செய்து கொண்டு சுயம்பரம் நடத்தி எல்லாம் நடத்தும். ஆக அதற்கான விஷயங்கள் நடக்கணும். அதற்கு ஜனகனுடைய வேள்விக்கு அவன் வேள்வி சாலைக்கு போகணும். அது மிதிலை காட்சி படலத்துல வரக்கூடிய கடைசி 2 பாட்டு இப்ப நம்ம பார்ப்போம். அது முடிஞ்ச பிறகு அடுத்த படலத்துக்கு வந்து அந்த மிதிலையினுடைய காட்சி படலத்துல வரக்கூடிய கடைசி 2 பாடல்கள். கொல் ஆழி நீத்து அங்கு ஒரு குனி வயிற சிலை தடக்கை கொண்ட கொண்டல் அல் ஆழி தேர் இரவு இளங்கரத்தால் அடிவருடி அனந்தல் தீர்ப்பு. இதுதான் போன தடவை பார்த்தோம். அல் ஆழி கரை கண்டான் 1000 வாய் மணி விளக்கம் அழலும் சேக்கை தொல் ஆழி துயிலாதே துயிர் ஆழி நெடுங்கடலுள் துயில்கின்றானே. இப்படி இருந்த ஒரு இடத்திலே தான் சூரியன் அவனுடைய காலை வருடி அவனை கொஞ்சம் அப்படி எழுப்புற மாதிரி எழுப்பினார் அப்படிங்கிறத நம்ம படிச்சோம். முடிஞ்ச பிறகு என்னன்னு பார்ப்போம். ஊழி பெயர்ந்தென்ன கங்குள் ஒரு வண்ணம் உடை பெயர உறக்கம் நீத்து சூழி யானையின் எழுந்து தொல் நியமத் துறை முடித்து சுருதி அன்ன வாழி மாதவர் பணிந்து மனக்கு இனிய தம்பியோடும் பம்பின் மாலை தாழும் மாமணி மௌலி தார் சனகன் பெருவேள்வி சாலை சார்ந்தான். என்ன பண்றாரு? எழுந்துட்டார். இந்த ஊழி பெயர்ந்தென்ன அப்படின்னா யுகமே முடிஞ்சது போல இருக்கக்கூடிய இரவு காலமானது போய், கங்குல் அப்படின்னு சொல்லக்கூடிய இரவானது போய், அந்த காலையானது வந்த பிறகு உறக்கம் நீத்து, சரியா? அப்படி இந்த யானை துயின்று எழுந்தது போல். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராகவன் யானையை போல் எழுந்தான். அப்படி எழுந்து அவன் என்ன பண்ணியிருக்கான்? தொல் நியமத்துறை முடித்து அப்படின்னு மொத்தமா முடிச்சுட்டான். அவனுடைய காலை கடன்கள், குளிக்கிறது, ஜபதபங்கள் எல்லாத்தையும் முடிச்சு, சந்தியாவந்தனங்களை எல்லாம் முடிச்சு, சுருதி என்ன உடனே என்ன பண்ணியிருக்கா? வேதத்தின் உருவம் போன்ற கௌசிக முனிவனையும் சேர்த்து கொண்டு வாழி மாதவர் பணிந்து, கௌசிகனை பணிந்து அவரிடத்துல நமஸ்காரம் பண்ணி மனக்கினிய அவனுடைய மனதிற்கு இனியதான தம்பியோடும் லக்மணனோடும்
வம்பின் மாலை தொழும் மாமணி மௌலித்தார் சனகன் பெருவேள்வி சாலை சார்ந்தான். இப்ப இங்க என்ன பண்ணிருக்கான், ஜனகன் ஒரு வேள்வி நடத்தி கொண்டிருக்கிறான். அந்த வேள்வி சாலைக்கு இவங்க அப்படி கிளம்பி போயிருக்காங்க. போய் இப்ப ஜனகனை பார்க்க போறாங்க. ஆகவே அந்த இவனுடைய வேலைகள் எல்லாம் முடித்து கொண்டு அங்கே உள்ள நுழைஞ்சிருக்கு. இப்ப ஜனகன் உட்கார்ந்து இருக்கான். ஜனகன் முதலாக ராமனை பார்க்க போகிறான் இல்லையா? இப்ப மாப்பிள்ளை இன்ட்ரோடக்ஷன் யாருக்கு? ஜனகனுக்கு. மாப்பிள்ளை இப்பதான் முதல்ல பார்க்க போறான். ஏன்னா இது வரைக்கும் அவர் பார்த்தது இல்லை, ராமனை பார்த்தது இல்லை. மிதிலாபுரிக்கு இப்பதான் வந்திருக்கான். வந்த உடனே மாப்பிள்ளையை பார்க்க போறார். பார்த்த பிறகு அவர் மனதிலே தோன்றக்கூடிய விஷயங்களினுடைய பதிவு இதெல்லாம். இந்த இடங்களைத்தான் நம்ம கம்பரை ரசிக்கணும். எப்படியெல்லாம் கம்பன் அந்தந்த கேரக்டரோடு பூந்து விளையாடி இருக்காங்கிறத புரியும். முடி சனகர் பெருமானும் முறையாலே பெருவேள்வு முற்றி சுற்றும் இடி குரலின் முரசு இயம்ப இந்திரன் போல் சந்திரன் தோய் கோவில் எய்தி எடுத்த மணி மண்டபத்துள் என் தவத்து முனிவரோடும் இருந்தான் பைந்தார் வடித்த குடி வரிசிலை கை மைந்தனும் தம்பியும் மருங்கின் இருப்பமாதோ. என்ன பண்ணியிருக்கான்? பொன்முடி தரித்திருக்கக்கூடிய சனகன் அவனுடைய வேள்விகளை முறையாலே பெருவேள்வி முற்றி. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேள்விகளை சரியாக செய்து முடித்து சரியா சுற்றும் இடிக்குரலின் முரசு இயம்ப, சுற்றி எல்லா பக்கங்களிலும் இடிமுழக்கம் போல முரசுகளை ஒழிக்க. ஏன்னா முடிக்கும் பொழுது நமக்கு தெரியல, இந்த பெரு ஆகுதி கொடுக்கும் பொழுது, கடைசியில பூர்ணாகுதி கொடுக்கும் பொழுது இந்த பெரிய ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சு அதெல்லாம் போட்டு துந்துபிகள் முழங்கி மணி எல்லாம் அடிச்சு கொண்டு போய் போட்டு எல்லாம் முடிப்பாங்க. அப்ப இடிக்குரலின் முரசு இயம்ப இந்திரன் போல் அது பண்ணக்கூடிய அது ஒரு மெஜஸ்டிக்கா இந்திரன் மாதிரி அப்படி வந்தார். சந்திரன் தோய் கோவில் எய்தி, சந்திர மண்டலத்தில் அளாவி உயர்ந்துள்ள அந்த அரண்மனையை போல் அந்த அரண்மனை மாதிரி செஞ்சு வச்சிருக்கான் மணி மண்டபம். அதுல என் தவத்து முனிவரோடும் இருந்தான். அங்க நிறைய மதிக்கத்தக்க பெரிய பெரிய தவசீலர்களாகிய முனிவர்கள்லாம் இருக்காங்க. ஏன்னா பெரிய வேள்வி நடத்துறான்னு எல்லாரும் வந்திருப்பாங்க இல்லையா? பெரிய பெரிய முனிவர்களை கூட்டிருப்பான். ஸோ எல்லாரும் சம்மன். யாரு? ஜனகன் வேள்வி பண்றான்னா அத்தனை முனிவர்களும் அங்க வந்திருப்பாங்க. ஆகவே அத்தனை முனிவர்களும் இந்த அசம்பிளியில் இருக்காங்க. பைந்தார் வடித்த குனி வரி சிலை கை மைந்தனும், யார் இப்போ கையில வச்சிருக்கக்கூடிய நீண்ட வில்லை ஏந்திய நம்முடைய ராமனும் அவனுடைய தம்பியும் கை மைந்தனும் தம்பியும் மருங்கின் இருப்பமாதோ, பக்கத்துல உட்கார்ந்து அப்படி பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க அழகா. இப்போ என்ன பண்றாரு ஜனகர்? கௌசிகரை வந்து பார்க்க போறாரு. ஏன்னா கௌசிகரும் இப்பதான் உள்ள நுழைஞ்சிருக்கான், இந்த மணிமண்டபத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கான். ராமனும் லக்ஷ்மணனும் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனகன் முதல்ல கௌசிகனை பார்க்கிறான். இருந்த குலக்குமரர் தம்மை இரு கண்ணின் முகத்து அழகு பருக நோக்கி. இப்பதான் ஜனகன் பார்க்கிறான். யார? இருந்த குலக்குமரர் தம்மை. அப்படி வந்த உடனே அவன் முகத்துல ராமனுடைய முகம்னுடைய அட்ராக்ஷன் அவனுக்கு வந்துட்டு என்ன பண்றான்? அப்படியே வந்து அப்படி பார்க்கிறான். இப்ப கௌசிகனை கூட அவன் பார்க்கல, பார்த்தது நேராக யாரை? ராமனை. ஆனா ராமன் அப்படி பார்க்கிறான். இரு கண்ணின் முகத்து அழகு பருக நோக்கி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்க்க 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 தெவிட்டாத அழகாக இருக்கக்கூடிய ராகவனுடைய முகத்தினுடைய அழகை பருகி கொண்டு நிற்கிறான். சரியா? அருந்தவனை அடி வணங்கி, யாரு? பக்கத்தில் இருக்கக்கூடிய கௌசிகனுடைய அடியை வணங்கி. யாரை இவர்? யார் இவங்க? யார்ப்பா இவரு? உரைத்திடுமின் அடிகள் என்ன? யார் இவங்க? தெரிஞ்சுக்கலாமா? யாரை இவர்? உரைத்திடுமின் அடிகள் என்ன? விருந்தினர்கள் நின்னுடைய. இப்போ கௌசிகன் சொல்றான் விருந்தினர்கள் யார் தெரியுமா? இவங்க விருந்தா வந்திருக்காங்க. சரியா? நின்னுடைய வேள்வி காணி வந்தனர்.
காணிய வந்தனர். எதுக்காக வந்திருக்காங்க? இப்ப வேள்வி இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா? அந்த இடத்துல விஸ்வாமித்திரன் என்ன சொல்றான்? வேள்வியை பார்க்க வந்திருக்காங்க. அது மட்டும் அவர் நிறுத்தல, அடுத்த ஹிண்ட்டும் இருக்குங்கிறத சொல்றாரு. என்ன சொல்றாரு விஸ்வாமித்திரங்கிறத வார்த்தையை பார்க்கணும். இங்கதான் கம்பன் சொல்லிடுறான். கம்பன் ஒரு லீடு கொடுக்குறான். யாருக்கு? ஜனகனுக்கு கொடுக்குறான். என்னன்னா, அப்பா விருந்தினர்கள் விருந்தாட்டம் வந்திருக்கிறாங்க. எதுக்காக வந்திருக்காங்க? நின்னுடைய வேள்வியை காணிய வந்தார். உன்னுடைய வேள்வியை பார்க்க வந்தாங்க. அது மட்டும் இல்ல, அதோட வேலை முடிய போது வந்தாங்க, வேள்வியை பார்த்தாங்க, போக போறாங்களா? இல்ல, வில்லும் காண்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு வில்ல ஒண்ணு வச்சுட்டு இருக்கேன் இல்லையா, சிவதனுசு யாராலையும் உடைக்க முடியாதுன்னு அந்த வில்லு ஒண்ணு வச்சிருக்கிற, அது ஒரு கண்டிஷனா போட்டிருக்க. கண்டிஷனல் கிளாஸ். என்ன கண்டிஷனல் கிளாஸ்? அந்த வில்ல உடைச்சவனுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பேன்னு வச்சுட்டு இருக்கேன். அப்ப அந்த வில்ல உடைக்கிறதுக்கு வச்சிருக்க. அப்ப இந்த வில்லையும் பார்ப்பதற்கு இவன் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கல்யாணத்துக்காக வந்திருக்கான்னு அர்த்தம். என்ன அழகான வார்த்தையை பாருங்க. நேரடியா சொல்லல, அவன் அழகாக அப்படி ஒரு பிட்ட போடுற மாதிரி அப்படி ஜனகனுக்கு இவன் பேசுறான். என்ன பேசுறான்? கோசிக்கிறான். நான் பேச்சுல பார்க்கணும். நேரடியா சொல்லி இருக்கலாம் இல்லையா? வந்தவன் கல்யாணத்துக்காக வந்திருக்கான்னு சொல்லல. வந்தவன் யார்? விருந்தினன். அப்ப விருந்தா வந்திருக்கிறான், உன்னுடைய வேள்வியை பார்க்க வந்திருக்கிறான். அது மட்டும் இல்ல, எதையும் பண்ண போறான்? வில்லும் காண்பார். வில்லையும் பார்க்க போறான். பார்த்துட்டு அவன் யார் தெரியுமா? பெருந்தகமை தயரதன் தன் புதல்வர். எப்படி இன்ட்ரோடக்ஷன்? இதுதான் கம்பன் இந்த கதாபாத்திரத்தின் வாயிலாக ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுக்கிறான். இதெல்லாம் நம்ம சொற்றொடர்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீ யாரா அப்படின்னு ஒருத்தனை சொல்ல சொன்னா, மைக்க பிடிச்சோம் நமக்கு தான் டைம் கிடைச்சதுன்னு சொல்லி ஒரு 1.5 மணி நேரம் பேசுறதெல்லாம் கதை கிடையாது. நீங்க பேசும் பொழுதே அவனுக்கு ஆசை வரும், உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு வரணும் இல்லையா? இப்ப இன்னைக்கெல்லாம் நம்ம என்னமோ பேசுறோம் இல்லையா? நிறைய பேசும் பொழுது என்ன சொல்றாங்க, இந்த இன்டர்வியூல சில டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறோம். சப்போசிங் நீங்க அந்த ஹெச்ஆர் மேனேஜரே யாரையோ என்ன ஒரு லிஃப்ட்ல பாத்தீங்கன்னா, அந்த லிஃப்ட்டுக்குள்ள உங்களை நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும்னு சொல்றோம். அதுக்கு பேர் என்ன? எலிவேட்டர் ஸ்பீச்னு பேர். கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு பேர் எலிவேட்டர் ஸ்பீச். மேனேஜ்மெண்ட்ல இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ல நடத்துறாங்க. என்ன நடத்துறாங்க? எலிவேட்டர் ஸ்பீச். அந்த எலிவேட்டருக்குள்ள ஏறி அந்த மாடிப்படி எத்தனாவது மாடியோ அவன் போய் இறங்குறதுக்குள்ள உன்னை பத்தி நீ சொல்லிக்கணும். சரியா? இந்த சுருக்கத்தோட உனக்கு சொல்ல தெரியணும். அதுக்கு முன்னோடி என்ன பொறுத்த வரைக்கும் கம்பன் தான். வார்த்தை என்ன அழகாக போட்டான் பாருங்க. விருந்தினர்கள் நின்னுடைய வேள்வி காணி வந்தனர், வில்லும் காண்பார், பெருந்தகமை தயரதன் தன் புதல்வர். முடிச்சிட்டான். அவன் யாரு? வந்தாச்சு. எதுக்கு வந்திருக்கிறான்? இதையும் பார்க்க வந்திருக்கான், அதுக்கும் வந்திருக்கான். முடிச்சிட்டான். அப்ப வேலை ஒண்ணு. இப்படியான வார்த்தைகளை நம்ம சொல்ல பழகணும். இதுதான் கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது. இது எப்படி அழகாக அவன் நயந்து அழகாக போட்டிருக்கான் பாருங்க. ஏன்னா அவர் தகமை பேசலுற்றான் அப்படி சொல்லியிருக்கான். சொன்ன உடனே இப்ப ஜனகனுக்கு அந்த பையனை பத்தியான விஷயங்கள் தெரியணுங்கிற ஆசையை தூண்டிட்டான் இல்லையா? அதாவது இந்த நட் கேப்சூல் மாதிரி கொடுத்த பிறகு இப்ப என்ன ஆயிடும்? கேட்டவருக்கு ஆசை வந்துடும். இன்னும் கொஞ்சம் சொல்லுப்பா அந்த பையன் பத்தி அப்படிங்கிறது வருமா? வராது. அப்படி அந்த பேச்சிலே ஒரு தூண்டுதல். அதான் கௌசிகனுடைய சொல்லாட்டம். அப்படி கௌசிகன் சொல்லி முடிச்ச உடனே ஜனகனுக்கு இன்னும் ஆசை, இவங்களை பத்தி ஒன்னும் தெரிஞ்சுக்கணும்ட்டு. அப்ப யோசிக்கிறான், யாரு? ஓ, தயரதன் அப்படின்னு சொன்னா இவங்க குலப்பெருமை என்ன, குல மரபு என்ன அப்படின்னு யோசனை வரும். இதை மனசுல கொண்டு கௌசிகன் ராமனுடைய குலப்பெருமையை பேச போகிறான். அப்ப அந்த கடைசி பாட்டை இப்ப முடிச்சோமே, அதோடு மிதுளை காட்சி படலங்கள் முடிஞ்சது. இப்போ அவர்களுடைய குலத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு படலம் அப்படிங்கிறதுக்கு அதற்கு பேர் குலமுறை கிழத்து படலம் அப்படின்னு பேர். குலமுறை கிழத்து படலம். இதுல ரகுவம்சத்தை பற்றியான முழு விவரங்களை விஸ்வாமித்திரன் பேச போகிறான். யாருக்கு? ஜனகனுக்கு சொல்ல போறான்.
ரகுவம்சத்துல பெரியவர்கள் எல்லாம் அவங்களுடைய வீட்டுல இருந்த பெரியவங்க எல்லாம் யாரு, இன்னார் என்னவா இருந்திருக்காங்க, அவங்களுடைய பராக்கிரமங்கள் என்ன, அப்படி எல்லாம் சொல்லி ராமர் வரைக்கும் சொல்ல போறோம். சரியா? எதுக்காக இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்குதான் அந்த காலத்துல என்ன சொல்லுவோம், பாத்திரம் அறிந்து பிச்சையிடு, கோத்திரம் அறிந்து பெண்ணை கூடு. தெரிஞ்சுக்கணும் மற்றவனுடைய முறை என்ன, அவன் குல பழக்கங்கள் என்ன, அவன் குல மரபு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் கேட்பார்கள். அந்த காலத்துல பொண்ணை கொடுக்கறது அல்லது பொண்ணு எடுக்கிறது அப்படின்னு சொன்னா இவைகள் எல்லாம் மரபாக இருந்தது. ஒருத்தர் பேசும், என்னுடைய குடும்பத்துல என்னென்னலாம் பண்ணிருக்கோம், இது அவங்க குல பெருமையை சொல்வதல்ல, உங்களுடைய ஜீன்ஸ் என்ன லீனியேஜ்ல வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ராமன் வந்திருக்கக்கூடிய வம்சம் ரகு வம்சம். ரகு வம்சத்தினுடைய பெருமைகளை பற்றி கௌசிகன் பேச போறோம். எப்படி சொல்றாங்கிறத வார்த்தைகளை பார்ப்போம். இங்க கம்பர் சாதாரணமாவே பாட்டுல பூந்து விளையாடுவாருன்னு சொன்னா, இங்க இன்னும் அதி அற்புதமான வார்த்தைகளை கொண்டு அந்தந்த பெருமைகளை சொல்லுகின்ற பொழுது நமக்கே ஆசையா இருக்கு, இந்தந்த ராஜாக்கள் இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது. ஏன்னா இதுல வரக்கூடிய அத்தனை ராஜாக்கள் சூரியன் முதல், ஏன்னா சூரிய வம்சம் தான் ராமன், சூரியன் முதல் அவர் மாந்தாத்தாவை பற்றி சொல்றது என்ன, பகீதரனை பற்றி சொல்வது என்ன, சகரன் என்று சொல்லக்கூடியவனை பற்றி சொல்வது என்ன, அப்படி ஒவ்வொரு ரிஷிகளாக அவனுடைய வம்சத்திலே இருந்தவர்கள் மூதாதையர்களை பற்றியான விஷயங்களை கௌசிகன் சொல்லப்போம். விஸ்வாமித்திரர் சொல்றத பார்ப்போம். முதல்ல ஆரம்பிக்கிறார், எங்கேருந்து ஆரம்பிக்கிறான்னு பார்ப்போம். இவனுக்கு குலத்துக்கு முதல்ல ஒரு முதல்வன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, அதுல ஆரம்பிக்கிறான். ஆதித்யன் குல முதல்வன். யாருப்பா இவன்? சூரிய வம்சத்துக்காரன். ஆதித்யன் குல முதல்வன். அவனுடைய வழித்தோன்றலாக வந்திருக்கக்கூடிய மனுவினை யார் அறியாதார்? சூரியனுடைய வழியில வந்திருக்கக்கூடிய மனு. இந்த மனுவை யாருக்கு தெரியாது? எல்லாருக்கும் தெரியும். பேதித்து உயிர் அனைத்தும் பெரும் பசியில் வருந்தாமல் தோதித்தன் வரி சிலையால் நிலமடந்தை முலை சுரப்ப சாதித்த பெருந்தகையும் இவர் குலத்தில் ஒரு தராபதிக்கான். அருமையான வார்த்தை. யார பத்தி ஆரம்பிக்கிறான்? மனுவினுடைய சமாச்சாரத்தை பற்றி. மனு எப்படி இருந்தான், அவனுக்கு பின்னாடி வந்திருக்கக்கூடிய வம்சாவளிகள், அவங்க யாரு, அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அருமையான ஒரு பாடல் இது. அது பிருது மன்னன் சொல்லக்கூடியவனை பத்தியும் சொல்ல போறார். ஆதித்யன் குல முதல்வன், முதல்ல சொல்லிட்டார். சூரியன் முதல்வன், சூரியனுடைய பிள்ளை மனு. அதுக்கப்புறம் ஒருத்தருடைய கதையை சொல்றோம். என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். பேதித்து உயிர் அனைத்தும் பெரும்பசியால் வருந்தாமல். என்ன ஆயிருக்கு? யாரோ இவங்களுடைய குல முதல்வர்கள், குலத்திலே தோன்றிய முன்னோர்கள், இந்த உலகம் வறுமையிலே, இந்த உலகம் எல்லாம் பெருசா பஞ்சம் வந்த பொழுது அந்த பெரும் பசியிலே வருந்தாமல் இருப்பதற்காக பூமி தாயிடம் எதையோ வேண்டி கேட்டு, அந்த பூமி தாயானவள் அந்த பூமிக்கு எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் வழங்கி, இந்த பூமியிலே வளங்கள் வந்ததினாலே அந்த வளத்தினால் அந்த நாட்டு மக்களை பேணி பாதுகாத்த ஒரு மன்னன் அப்படின்னு ஒரு மன்னனுடைய கதையை சொல்றாரு இங்க. அது என்னன்னு பார்ப்போம். பிருது மன்னன் அப்படிங்கிறவனை பத்தி சொல்றான். என்ன அப்படின்னா, அந்த பிருத்துங்கிற மன்னன் அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, அவனுக்கு முன்னாடி ஒரு அரசன் ஒருத்தன் இருந்தான். அவன் கொஞ்சம் குணங்கெட்டவனா இருந்திருக்கான். அவன் என்ன பண்ணிருக்கான்? வேணன்னு ஒரு பண்பு கெட்ட ஒரு அரசன். அவன் தீமை செய்வதிலே மிகவும் மிகவும் விருப்பம் கொண்டவனா இருந்திருக்கான்.
அதனால என்ன பண்ணிருக்கானா, திருமாலை நிந்தித்து எதையும் செய்யாம விட்டுட்டான். அப்போ அதுல என்ன ஆகி போச்சு, எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாகி அந்த நாட்டிலே மிகப்பெரிய பஞ்சங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்ததுனால அவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மகவை வேண்டி ஏதாவது ஒருத்தர் இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு சொன்னதுனால எல்லோரும் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த முனிவர்கள் எல்லாரும் அவர்களுடைய வலக்கையை கடைந்து நெருப்பை உண்டாக்கி அதை வச்சு ஒரு வேள்வி, பிரம்மாவை வச்சு பிரம்மாவை நினைச்சு வேள்வி செஞ்சு அதுல பிருத்து என்று சொல்லக்கூடியவன் பிறந்தான். பிருத்து என்பவன் நாராயணனுடைய அம்சமாக சொல்லப்பட்டான். இப்படிதான் சொல்றாங்க, நாராயணனுடைய அம்சம். அவன் என்ன பண்ணிருக்கான், அவன் வந்திருக்கும் பொழுது நாட்டிலே எல்லா இடத்திலையும் பஞ்சம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆண்டவர்கள் எல்லாம் ஏதோ தீமையா செஞ்சிருக்காங்க, அதனால நாட்டுல பஞ்சம் ஏற்பட்டதினால இவர் என்ன பண்ணிருக்காரு, நேரா போய் பூமி தாயிடத்திலே சொல்லியிருக்கார், அம்மா என்னுடைய மக்கள் எல்லாம் பஞ்சத்திலே அடிபடுகிறார்கள், அதனால நீ என்ன பண்ணு, கொஞ்சம் எனக்கு கருணை காட்டு என்று சொல்ல உடனே பூமி தாயும் என்ன செய்யறா, எனக்கு மனசுல கருணை ஏற்படுற மாதிரி எனக்கு ஒரு சமாச்சாரம் வரணும், நான் வாத்சல்யம் மிக்கவளாக நான் இருப்பதாக நீ பரணும். காரணம் என்னன்னா, நான் செல்வ வளங்களை கொண்ட பசுவாக நிற்கிறேன், எனக்கு வாத்சல்யம் வர்ற மாதிரி வந்ததுன்னா இந்த பூமியிலே வளங்கள் வரும். இப்படி ஒரு கண்டிஷன் போட்டா பாரு. பூமி தாய் என்ன சொல்லியிருக்கா, நான் பசுவின் வடிவத்துல நிக்கப்பேன், ஆனா எனக்கு வாத்சல்யம்னா தாயினுடைய அன்பு வர வேண்டும். அப்படி நீ ஏதாவது ஒண்ணு செஞ்சனா, அந்த அளவுக்கு கருணை வருவது போல நீ செஞ்சேன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த பூமிக்கு வளங்களை தரக்கூடியதை செய்வேன் என்று சொன்ன உடனே பிருது மன்னன் என்ன செஞ்சான், ஒரு கன்று குட்டியை தன்னுடைய கருணையினால் வரவழைத்தான். என்னதான் இருந்தாலும் பசுமாட்டுக்கு கண்ணுக்குட்டியை பார்த்தா ஒரு கருணை வருமா, வராத? தாய்க்கு ஒரு கன்றுக்குட்டியை பார்த்தா ஒரு சமாச்சாரம், ஒரு அழகு, ஒரு அன்பு வரும். அப்ப அந்த பசுமாட்டை பார்த்த உடனேயே என்ன ஆச்சான், அந்த தாயாக இருக்கக்கூடிய பூமி தாய் பசுமாடானவள் எப்படி சுரந்து எல்லா வளங்களையும் தந்து இந்த பூமி வளம் பெறச் செய்தாளோ, அத்தனையும் தன்னுடைய பூமிக்குள்ளே அடக்கி வைத்திருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் கொடுத்தான். அப்படி குடிமக்கள் எல்லோரும் வாழ்வதற்கான அத்தனை விஷயங்களையும் செய்ததிலே பிருது மன்னன் என்பவன் இவன் குலத்தில் உதித்தவன். எப்படி சொல்றான் பாரு, பெரியவங்களை அப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றார். இப்படி சொல்றார், இந்த பூமியே வாழ்றதுக்கு, இந்த பூமியில் பல வளங்கள் தோழுவதற்கு யார் காரணம் என்று சொல்லப்படுகின்ற பிருது மன்னன் இவன் குலத்தின் மூதாதையன். அப்ப என்ன அர்த்தம், ஜனகனுக்கு சொல்லும் பொழுது, ஜனகா உன் எதிரில இருக்கிறவன சாதாரணமா இட போடாத, ஏதோ விருந்தாளியா வந்திருக்கான்னு நினைக்காத, பார்க்க பொடிப்பையனா இருக்கானுன்னு நினைக்காத. இதுதான் இங்க அதுதான் சுருக்கு. என்ன அர்த்தம், பார்க்க சின்ன பையனா இருக்கான்னு நினைக்காதப்பா. என்ன காரணம், இவனுடைய வம்சாவளியில வந்தவங்களுடைய கருத்தை சொல்றேன், அதை வச்சு நீ இவனை புரிஞ்சுக்கோ என்னன்ட்டு. பிருது மன்னன் அப்படி இந்த நாட்டிலே எல்லோருக்கும் வளம் வேண்டும் என்பதற்காக பூமி தாயை வணங்கி அவளிடத்திலே கருணையை ஏற்படுத்தி சொல்லி, அவள் கருணையின் வடிவமாக அத்தனையும் சுரந்து இந்த உலகம் உய்ய எல்லா வளங்களையும் கொடுத்தவள். அப்பேற்பட்டவங்கள் தான் இவனுடைய முதல். அப்ப யாரு ஆதித்யன் இவனுக்கு முதல். ஆதித்யன் சொன்ன உடனேயே பெரிய விஷயம் தெரிஞ்சு போயிடும். அவனுக்கு பின்னாடி வந்த மனு, அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய அப்படி இப்படி இருக்கக்கூடியவர்கள் இதுக்குள்ள இருக்கு. அப்ப பிருது மன்னனுடைய கதையை சொன்னான். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தர் அதை பார்க்கும் பொழுது நமக்கு இந்த ரகுவம்சத்தில் இருந்த பெரிய பெரிய மகான்கள் மகனியர்களை பற்றியான விஷயங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு சந்தோஷமா இருக்கு. ராமனுக்கு முன்னாடி இருந்த மூதாதையர், அப்ப ராமர் எப்படி தேர்ந்தெடுத்து இங்க போய் சேர்ந்திருக்காருங்கிறது நமக்கு தெரியுது பாருங்க, இல்லையா? ராமர் எப்படி தேர்ந்தெடுத்து இந்த வம்சத்துல போய் இறங்கி இருக்காருங்கிறது இதுல இருந்து தெரியுது.
எப்படி சூரியன் வம்சத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கார். பிருது என்பவன் நாராயணன் அம்சமாக சொல்லப்பட்டவராக சொல்லப்படுகிறது. அதனால அங்க வந்திருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லைங்கிறது நமக்கு புரியுது பாருங்க. ரகுவம்சத்தை தேர்ந்தெடுத்தது. பிறகு பிணி அரங்க வினை அகல பெருங்காலம் தவம் பேணி மணி அரங்கு நெடுமுடியாய் மலர் அணையை வழிபட்டு பனி அரங்க பெரும்பாயர் பரஞ்சுடரை யாம் காண அணி அரங்கம் தந்தானை அறியாதார் அறியாதார். 2 தடவை அறியாதார் போட்டிருக்காரு. அப்படின்னா என்ன? தெரியாதவன் தாண்டான்ட்டான். என்ன தெரியாது? எதுவுமே தெரியாது. என்ன வார்த்தை? கௌசிகன் சொல்றான், அறியாதார் அறியாதார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எது அறியாதார் அது நீயே வச்சுக்கோ, அதை நான் தனியா சொல்ல மாட்டேன். உனக்கு தெரியாது முடிஞ்சிச்சு. ஆக 2 டாஷ் போட்டிருக்கார். 2 வார்த்தையை சொல்லுகின்ற பொழுது, ஒரு தமிழிலே சொல்லுகின்ற பொழுது 2 முறை சொல்லுகின்ற பொழுது அந்த பொருளினுடைய ஏற்றம் அதிகமாகும். இல்லைன்னு சொல்றது வேற, இல்லே இல்ல 2 தடவை சொல்லும் பொழுது என்ன ஆகுது? உறுதிப்பாட்டோடு சொல்வதாக, இல்லையா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இல்லைன்னு ஒரு தடவை சொல்றதுன்னா இல்ல 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 2 தடவை. அப்ப என்ன அர்த்தம்? உறுதிப்பாடோடு சொல்கின்றோம். ஒன்றை கடைப்பாடோட இல்லப்பா கண்டிப்பா கிடையாது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவதற்கு இல்லை 2 தடவை. அதுபோல் அறியாதார் அறியாதார், தெரியாதவன் எதுவுமே தெரியாதவன், அவனுக்கு எதுவுமே புரியாது. எது தெரியாது? அதத்தான் அழகான கதை. பிணி அரங்க வினை அகல பெருங்காலம் தவம் பேணி. எப்படி? அந்த பிணி அரங்க வினை அகல். பிணிங்கிறத எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல பனிங்கிற வார்த்தையும் போட்டிருக்காங்க. சில இடத்துல சொல்லாடல பனின்னு சொல்றாங்க. பனின்னு சொன்னா பாம்புன்னு அர்த்தம், சரியா? பனின்னு சொன்னா பாம்பு. பாம்புனா என்னது? ஆதிசேஷன் சொல்லலாமா? ஆதிசேஷன் பாம்பு. பாம்புன்னு சொன்னாலே ஆதிசேஷன் முதல்ல சொல்லும், அவன் தான் முதல். அப்ப ஆதிசேடன் அவன் உடைய இடத்தை விட்டு கீழே இறங்கி, சரியா? பிணி அரங்க வினை அகல, அங்கிருந்து விட்டு என்ன பண்றாரு? எங்க வந்திருக்காரு? பெருங்காலம் தவம் பேணி. அவர் வரணுங்கிறதுக்காக. யார் வரணும்? ஆதிசேஷன் மேல் துயில் கொண்டிருப்பவன் யார்? நாராயணன். நாராயணன் வரணும்னு இவன் குலத்தில் தோன்றிய ஒருவன் தவம் செய்திருக்கிறான். ஆதிசேஷனின் மீது படுத்து பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளை தொழுது, அவனை தொழுது அவன் இங்க வரணும் அப்படின்னு இவன் குலத்தில் தோன்றிய ஒருவன் என்ன பண்ணிருக்கான்? பெரியதாக அவன் தவம் செய்திருக்கிறான். அந்த மண்ணின் பேர் என்ன? அவன் தான் இக்ஷுவாகு என்கின்ற மன்னன். அதாவது இக்ஷுவாகு குலத்துல வந்தவன் சொல்றோம் இல்லையா? இப்ப இக்ஷுவாகு மன்னன் என்ன பண்ணிருக்கான்? தவம் செய்திருக்கான். என்ன தவம் செய்திருக்கான்? நாராயணா, நீ எங்களுடைய காலத்துக்கு நீ வரணும். இன்னொரு லீடு எடுக்கிறாங்க. என்ன அழகான ஒரு லீடு எடுக்கிறாங்கன்னா, இதுல ஒரு சின்ன தொடர் கதை இருக்கு. இக்ஷுவாகு தவம் செய்து ராமனுடைய முன்னோர்கள் எல்லோரும் அயோத்தியிலே இருக்கின்ற பொழுது நாராயணன் தன்னுடைய உருவத்தோடு நாராயணன் அவங்க வீட்டுல அவர்கள் வழிபடுகின்ற இதுவாக அவங்க வீட்டுல இருந்திருக்கார் அப்படின்னு பேசப்பட்டது. சரியா? அவருடைய வீட்டிலே நாராயணன் இக்ஷுவாகுவினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க தவம் புரிந்ததனாலே அவன் பள்ளி கொண்ட பெருமாளாக இறங்கியிருந்தார். அதைத்தான் ரொம்ப நாள் அவர்கள் குலதெய்வமாக வைத்து வழிபட்டவர்கள். ராமனும் குலதெய்வமாக வைத்து வழிபட்டது அந்த சிலையை. அந்த சிலையை என்ன பண்ணார்? போர் முடிஞ்ச பிறகு எல்லோருக்கும் ஒவ்வொன்னு கொடுக்கின்ற பொழுது, விபீஷணனுக்கு என்ன கொடுக்கிறதுன்னு தெரியாத பொழுது
விபீஷணன் தன் ஊர்ல இந்த நாராயணனை கொண்டு போய் நிறுவ வேண்டும் என்று சொன்ன உடனே குலதெய்வமாக ராமன் வழிபட்ட இந்த நாராயணன் சிலையை விபீஷணன் இடத்திலே தருகிறார். சரியா? அந்த விபீஷணன் எடுத்துக்கிட்டு புஷ்பக விமானத்துல போயிட்டு இருக்கான். சாயந்திரம் ஆயிப்போச்சு, சந்தியாவந்தனம் பண்ணணும். அவன் என்ன பண்ணிட்டான், காவேரியினுடைய ஒரு இடத்துல கொண்டு வந்து அதை வச்சுட்டு சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்து எடுக்கலாம்னு பார்த்தா அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கல அந்த சிலை விக்கிரகம் அங்க தங்கிடுச்சு. அந்த தங்கிய இடம்தான் நம்ம என்ன சொல்றோம், பூலோக வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய இடம். அதுதான் ஸ்ரீரங்கம்னு பேர். சரியா? அடியனுடைய சொந்த ஊர், அடியனுடைய சொந்த ஊர் திருவரங்கம். அந்த ஸ்ரீரங்கம் என்பதுதான் நம்பெருமாள் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளி கொண்ட ரங்கநாதன். அதுதான் பள்ளி கொண்ட ரங்கநாதன். அந்த பள்ளி கொண்ட ரங்கநாதன் தான் ராமனுக்கு குலதெய்வம். புரியுதுங்களா? என்னன்னா இக்ஷ்வாகு நமஸ்காரம் பண்ணி தவம் பண்ணி அதை கொண்டு வந்த சிலை. அதைத்தான் இங்க அழகாக பேசுகிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க, வைணவத்திலே 108 திவ்ய தேசங்கள் சொல்லப்படுது. 108 திவ்ய தேசங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இடங்களை சொல்லிக்கிட்டே வருவோம். அதுல முதல் திவ்ய தேசமாக சொல்லப்படுவது திருவரங்கம். முதல் திவ்ய தேசமே ஸ்ரீரங்கம் நம்பெருமாள். அப்ப அப்பேற்பட்ட ஒரு நம்பெருமாள் இங்கே நாம் வழிபடுவதற்கு காரணமாக இருக்கக்கூடியதற்கு எங்கிருந்து ஆரம்பிக்குது? இக்ஷ்வாகுவினுடைய தவம். அப்பா அவன் யாரு? இக்ஷ்வாகுனுடைய குலம் யாரு? ராமனுடைய மூதாதையர்னாலதான் வந்தது. அப்ப என்ன, நாராயணனே பூலோகத்திற்கு வந்ததற்கு இவனுடைய குல மூதாதையர்கள் காரணம். எப்படி நாராயணன் ரங்கநாதனா வந்ததுக்கு காரணம் இவனுடைய குலம். நாராயணனே ராமனாக வந்ததற்கும் அந்த ரகுவம்சம் தான் காரணம். எப்பேற்பட்ட பெருமை பாருங்க இல்லையா? அழகாக இதெல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் கம்பன் அப்படியே விளையாடி இருக்காங்கிறதா பார்க்கணும். பனி அரங்க வினை அகல பெருங்காலம் தவம் பேணி மணி அரங்கு நெடுமுடியாய் மலர் அணையை வழிபட்டு. யாரு? அப்படியே அந்த நவரத்னங்களும் இதையும் செய்யப்பட்ட முடிகளை எல்லாம் தலையிலே அழகிய பொன்முடிகளால் செய்யப்பட்ட விஷயங்களை தலையிலே வைத்திருக்கக்கூடிய ஜனகமன்னா, புரியுறதா? இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பல விதமான பிணி அகல அப்படின்னா அதையும் போடலாம். பனி அகலன்னு ஒரு வார்த்தையும் சொன்னால் அது பாம்பை விட்டு வெளியே வந்தது. பிணி அகல என்று சொன்னாலும் கூட என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நம்முடைய பிறவி பிணி தீர்ப்பதற்காக. பிறவி பிணி என்ன? பிறப்பு என்கின்ற பிறவி பிணி. அதை தீர்ப்பதற்காகவும் அந்த தீவினைகள் ஒழிவதற்காகவும் விஷயத்தை சொல்லிட்டான் பாருங்க. அப்பே வந்துருத்தோம். என்னது? வினை அகல, தீவினைகள் ஒழிவதற்கும் என்ன ஆச்சு? நெடுங்காலம் தவம் செய்ததிலே பனியரங்க பெரும்பாயார் பரஞ்சுடரை யாம் காண. அப்பேற்பட்ட நாராயணனை நம்ம பார்க்கறதுக்கு அணி அரங்கம் தந்தானை அறியாதார் அறியாதார். பார்த்து பாருங்க. அப்படி இருக்கக்கூடியவன் அரங்கநாதனாக இன்று இருக்கக்கூடியவனாக இருக்கிறானே, அதை பற்றி தெரியாதவன் எதுவும் தெரியாதவன். அதை கொடுத்தது யாருப்பா? இக்ஷ்வாகு, இவனுடைய வம்சத்திலே வந்தவர்கள். அப்படி சிறந்தது ஒரு வம்சத்திலே வந்திருக்கக்கூடிய. அப்போ முதல்ல ஆதித்யனை சொல்லி, மனுவை பேசி, பிருதுமுனிவரை பேசி, இப்ப இக்ஷ்வாகுவை பேசிட்டான். அதனால இக்ஷ்வாகு குல வம்சம் வந்தாச்சு. அடுத்து வரக்கூடியவர்கள் எல்லாம் பார்ப்போம். இன்னும் என்னென்ன அழகான விஷயங்களை சொல்றாரு. இன்னும் என்னென்ன அழகான மூதாதையர்கள் எல்லாம் பற்றி பேச போகிறான். அடுத்த மூதாதையர் யாரை பத்தி பேசுறான்னா காகுஸ்தன் என்று சொல்லக்கூடிய, காகுஸ்தன் என்று சொல்லக்கூடிய எல்லாமே ராமனுடைய மூதாதையர். ஆண்
தனக்கு வெல்லற்கு அரிய தானவரை தலை துமித்து என் வான் தரைக்கிற்று கொள் ஏற்று குறை இறப்ப வரம் கொடுத்து ஆங்கு என்றெடுத்து சிலையினாய் ஆயி இகழ் புரிந்து இவர் குலத்து ஓர் தோன்றலை பண்டு இந்திரன் கான் விடையேறா சுமந்தானும். காகுஸ்தன் அப்படிங்கிறவன் ஒருத்தன் இவங்களுடைய பரம்பரையில பிறந்தான். யாரு இவங்க எல்லாம் பின்னாடி இக்ஷுவாகு பரம்பரையில இவங்க வராங்க பின்னாடி. இவன் காகுஸ்தன் ஒருத்தன். அவர் என்ன பண்றாரா, ஒரு காலத்துல தேவருக்கும் அசுரர்களுக்கும் பெரிய போர். தான் தனக்கு வெல்வர்க்கு அரிய தானவரை, தானவர்கள் என்று சொன்னால் அரக்கர்கள். இந்த தானவர்கள் என்ன பண்ணாங்களாம், தலை துமித்து திமிரி ஏறி யாரையும் என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஒருத்தனை விடாம அடிச்சு துரத்து துவம்சம் பண்ணி எல்லாரும் நிக்க தேவர்கள் பயந்து போய் அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடி போய் திருமாலிடத்திலே முறையிட. அப்பா அவர் சொன்னாரா, அப்பா பூமியிலே இக்ஷ்வாகுனுடைய பிள்ளை ஒருத்தன் இருக்கான், காகுஸ்தன்னு பேர். அவனுக்கு இன்னொரு உண்மையான ஆகு பேர், அவனுடைய இயற்பெயர் புரஞ்சையன்னு பேர். அவன்கிட்ட போ, அவன் உங்களுக்கு துணையாக நிற்பான் என்று சொன்னால் நீங்கள் அரக்கரை அழிக்கலாம், அந்த போரை நீங்க சந்திக்கலாம்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் தேவேந்திரனாக இருக்கக்கூடிய தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் ஓடி வந்து, அப்பா அப்பா எங்களை நீ காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி மன்றாடி இல்லையா என்று குறை இறப்ப வரம் கொடுத்து ஆங்கு ஓடி வந்து வரத்தை கேட்கிறான். ஐயா எனக்கு ஒரு வரம் அருள்வாய், என்ன எங்கள் குறை தீர்ப்பாய், என்ன குறை, எங்களை அரக்கர்கள் துன்புறுத்துகிறார்கள், நீ எங்க பக்கம் நின்று எங்களுக்கு ஜெயத்தை தந்து எங்களுக்கு இந்திரலோகத்தை மீட்டு தர வேண்டும். இகழ் புரிந்து இவர் குலத்து ஓர் தோன்றல். உடனே என்ன பண்ணார், அவர் போய் சண்டை போட்டு தேவர்களுக்காக நின்று சண்டை போட்டிருக்கார். சண்டை போட்டதுல ரெண்டு வகையான, இந்த கதையை ரெண்டு வகையா சொல்றது உண்டு. சண்டை போட்டு ஜெயிச்சதுல அவர் என்ன பண்ணிருக்காரா, இந்திரனுக்கு ஒரே குஷி. ஜெயிச்சு அவருக்கு திருப்பவும் தேவலோகத்தை வாங்கி கொடுத்த உடனே அந்த காகுஸ்தனை தூக்கி தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு வெற்றி வாகை சூடிக்கொண்டவனாக அந்த காகுஸ்தனை தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு நடந்து போனான். அப்போ இந்திரன் அவனை சுமந்தது போது அவன் காளை மாடு போல் இருந்து அவனை சுமந்தான் என்பதற்காக இந்திரன் விடை போல் நின்றான் என்ற வார்த்தை சொல்றார். விடையேறாய் சுமந்தானும். அப்ப இந்திரன் வெற்றி வாகை சூடி தந்த காகுஸ்தனை தன்னுடைய தோளிலே சுமந்தான். எப்பேற்பட்ட பெருமை! தேவர்களுக்கே பிரச்சனை வந்தா, அதனாலதான் அந்த வார்த்தையை திரும்ப சொல்லும் போது விஸ்வாமித்திரர் அந்த வார்த்தையை சொன்னாரா இல்லையா, என்னரும் முனிவருக்கு பிரச்சனைன்னு சொன்னா நாங்க என்னப்பா பண்ணுவோம், வைகுண்டம் போவோம் சொன்னாரா இல்லையா? முதல்ல வரும்போது கேட்கிறாரு இல்லையா, எனக்கு ஒரு வேள்வி நடத்தணும், அந்த வேள்வி நடத்தும் பொழுது எனக்கு பிரச்சனையா 2 பேர் வராங்க, என்னரும் முனிவருக்கும் எங்களை போன்ற தேவர்களுக்கு பிரச்சனைன்னா நாங்க எங்கப்பா போவோம், வைகுண்டத்துக்கு போவோம், சிவபெருமானை பார்ப்போம், அல்லது தசரதா உன்னிடத்தில் வருவோம் சொன்னானா இல்லையா முதல்ல? அப்ப தயரதா உன்னை நாம்பி வருவோம்னா காரணம் என்ன? இது வரலாறு பதிவு. என்ன? ரகுவம்சத்தில் தோன்றியவர்கள் தேவர்களுக்கு என்றைக்குமே துணையாக நின்று தேவலோகத்தை காத்து கொடுத்தார்கள். ரொம்ப வரலாற்று பதிவா இருக்கு. அப்ப காகுஸ்தன் நின்று அங்க சண்டை போட்டு அவங்களை துரத்தி அடிச்சு அந்த தேவலோகத்தை மீட்டு திரும்பவும் இந்திரனுக்கு தந்ததினாலே இந்திரன் என்ன பண்ணா, தன்னுடைய தோளிலே சுமந்து நின்றான். அப்ப அப்பேற்பட்ட ஒரு சொல்லாற்றலும் இவன் குலத்திலே ஒருவன், அவன் தோன்றிருக்கக்கூடியவன். அப்பா அப்பேற்பட்ட ஒரு பெரியவர்கள் தோன்றிய ஒரு அழகான ஒரு சமாச்சாரம். இவர்களுடைய குலத்திலே தோன்றியவர்கள் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய இவனுடைய குலத்திலே பெரியவர்கள், பெரிய கீர்த்தியும் அளப்பரிய கீர்த்தியும் எதுவும் இல்லாத, எதுவுமே வர முடியாத அளவிற்கான விஷயங்களை தந்திருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறதையும் ஒரு அழகான இன்னொரு வார்த்தையும் சொல்றார். என்ன?
அரைசன் அவன் பின்னோரை என்னாலும் அளப்பரிதால் உரை குறுக நிமிர்கீர்த்தி இவர் குலத்தோன் ஒருவன் கான் நரைதிரை மூப்பு இவை மாற்றி இந்திரனும் நந்தமால் குறைகடலை நெடுவரையால் கடைந்து அமுது கொடுத்தானும். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னு பா. இந்த காகுஸ்தன் மன்னன் அவனுடைய குலத்திலே பின் தோன்றிய அரசர்கள் அவங்களெல்லாம் என்ன பண்ணிருக்காங்களாம், அவங்களுடைய சமாச்சாரங்களை எல்லாம் இதுதான் அவங்க நம்மளால எதையும் அறுதிட்டுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கான விஷயங்களை செய்தவர்கள். என்னாலும் அளப்பறிதல் என்ன செய்ய முடியாது, அளப்பு. அவர்களை எல்லாம் அளந்தெல்லாம் சொல்ல முடியாது. காரணம் அவர்களுடைய விஷயங்கள் கீர்த்திகள் அவ்வளவு. என்னாலும் அரிது, என்னால கூட சொல்ல முடியாதுன்னு விட்டார். என்னாலும் அரிது, நானே சொல்ல முடியாது. அளப்பறிதல். அதுல என்ன, உரை குறுக நிமிர் கீர்த்தி. சரியா? அப்படின்னா சொற்கள் குறையும்படி, சொற்களால நம்ம நிரப்பிலாம் சொல்ல முடியும். மிக புகழை கொண்டவர்களாக இவன் குலத்திலே தோன்றியவர்கள் இருந்தார்கள். அதுல ஒரு அரசன் இருந்திருக்கும். அவன் எப்பேற்பட்ட அரசன் என்று சொன்னால், எப்பேற்பட்ட அரசன் பார், முதுமைத்தன்மை என்றும் இவர்களை நீக்கி இந்திரன் தேவேந்திரனும் மற்றவர்களும் தேவர்களும் சாகாதபடி அந்த பார்க்கடலை கடைந்து அமுது கொடுக்கின்ற பொழுது, அந்த பார்க்கடலை கடைகின்ற பொழுது தேவர்கள் சோர்வுற்ற போது இவனுடைய மூதாதையர்ல ஒருத்தன் அந்த பார்க்கடல் கடைகின்ற பொழுது தேவர்களுக்கு துணையாக நின்று பார்க்கடலை கடைந்தான். சரியா? அப்ப இந்த தேவர்களுக்கு துணையாக நின்று பார்க்கடலை கடைந்து தேவேந்திரனும் தேவர்களும் மற்றவர்களும் நரை திரை மூப்பு இவை மாற்றி அவங்க எல்லாம் சாகாம இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப தேவேந்திரன்ல இருந்து எல்லாரும் இவங்க குடும்பத்துக்கு கடமைப்பட்டவங்க இல்லையா? இவன் குடும்பத்துக்கு இவங்களெல்லாம் கடமைப்பட்டவன். பேர்பட்டதுல ஒருவன் இவனுடைய குலத்திலே தோன்றிய ஒருவன் செய்திருக்கிறான். அப்படி ஒரு பெரிய அளப்பரிய செயல்களை செய்தவர்கள். அடுத்தது அறுதல் அரும் பெரும் குணத்தோர் இவன் முதலோர் கணக்கு இறந்தோர் திரிபுவனம் முழுதும் ஆண்டு சுடர்நேவி செல நின்றோர் பொருது உரை சேர் வேலினாய் புலிபோத்தும் புல்வாயும் ஒரு துறையில் நீர் உண்ண உலகாண்டான் உளன் ஒருவன். இவங்க இதுல இவங்களுடைய வம்சத்திலேயே இந்த காகுஸ்டனுக்கு பின்னாடி வம்சத்துல வந்தவன் ஒரு பெரிய ஆள். அவன் பேர் என்ன, மாந்தாத்தான்னு பேர். இந்த மாந்தாத்தானுடைய மாண்பு என்ன அப்படின்னா, நீதி முறை வழுவாமல் நீதி ஆட்சியை செய்தவன், தர்மத்தை செய்தவன். சரியா? அங்கே என்ன அப்படின்னா, தர்மம்ங்கிறது அப்படியான ஒரு தர்மத்தை செய்து அறங்களை செய்து நல்லதை கொண்டு அப்படி கொண்டு கொடுத்தவன். அதனால எப்படியா அவனுடைய அரசாட்சி எப்படி இருந்துதான் அழகாக சொல்கிறார். 3 உலகத்தையும் ஆண்டவன், முழுவதும் ஆட்சி புரிந்தவன், நினைக்கவும் முடியாத அளவுக்கு குணத்திலே சிறந்தவன். அதுல அவனுடைய குணத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நாட்டுல ஒரு குளம் இருக்கு, ஒரு தடாகம் இருக்கு. இதுதான் கம்பனுடைய ஒரு ஒரு என்ன சொல்றது, கவித்துவத்தினுடைய ஒரு சமாச்சாரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சொல்றான், அங்க ஒரு குளம் இருக்குப்பா, அந்த குளத்துல போய் மிருகங்கள் எல்லாம் தண்ணீர் அருந்தும் இல்லையா? அப்ப தண்ணீர் அருந்துகின்ற பொழுது சொல்றான், புலி போத்தும் அப்படின்னா என்ன, ஆண் புலியும் புல்வாயும் பெண் மானும் ஒரு சேர நின்று தண்ணீர் குடிக்கும். எப்படி? அப்படி ஆக பகை இல்லை.
அதான் நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லும் போது சொன்னேன், இல்ல விதுரநீதியில சொல்லும் போது சொன்னேன், வன்மை இல்லை ஒரு வறுமையின்மையால். தசரதனுக்கு எப்படி சிறப்பு வருது பாருங்க. ஏன்னா இப்படி மூதாதையர்கள் ஆட்சி செய்த ஒரு அரசாட்சி. அவங்க அப்படியே ஒரு ஃபண்டமெண்டல் பவுண்டேஷனை செட் பண்ணிட்டாங்க தசரதனுக்கு கையில வரும்பொழுது. தசரதன் அப்படியே அந்த மாண்பை கொண்டு வர்றான். அதனாலதான் அவன் பதறான், எனக்கு பின்னால் சரியானவன் ஒருத்தன் வரணுமே. இப்ப புரியுது. அப்ப தசரதனுடைய ஒரு பிரச்சனை என்னன்னு நமக்கு புரியுது பாருங்க. தசரதனுக்கு எப்பேற்பட்ட ஒரு விஷயம் மனசுல, ஏன்னா இப்படி செட் பண்ணி வச்சுட்டாங்க ஏற்கனவே. பவுண்டேஷன் இஸ் வெரி கிரேட். தர்மத்துல குறை இல்லை, தேவர்களுக்கு சப்போர்ட், போர் செய்யறாங்களா தேவர் பக்கத்துல போய் நிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது வேலையா இவங்க போறாங்க. இப்படி ஒரு அரசாட்சியோடு இப்படி ஒரு மாட்சிமை பொருந்திய ஒரு வம்சமா இருக்குன்னு சொன்னா, இப்ப தயரதன் யோசிக்கிறதுல பெரிய விஷயம் இருக்கு இல்லையா. அவன் யார்கிட்டையும் சட்டுன்னு எடுத்து கொடுத்துட முடியாது. அவன் யோசிக்கிறான் இல்லையா, எனக்கு பின்னாடி வர்றவன் உருப்படியா இருக்கணுமேப்பா, அவன் யோசி. இப்ப என்ன அழகா இருந்துச்சு. இதுதான் இந்த இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொண்டால் தயரதனுடைய மனோநிலை நமக்கு புரியும். அதான் தயரதனை நம்ம புரிஞ்சுக்கலாம். அடிப்படையில என்ன, இதுதான் ஒரு ரீடிங் நம்ம சொல்ற மாதிரி. புலிப்போந்தும் புல்வாயும் ஒரு துறையில் நீர் உண்ண. எப்படி பாருங்க, அப்படி ரெண்டும் அப்படி வாய வச்சு ஒரே இடத்துல நின்னு தண்ணி குடிக்குதுன்னு சொன்னா, அப்பேற்பட்ட தர்மத்தோடு அப்படியான ஒரு ஆட்சியை அந்த மாந்தாத்தா வழங்கினான். அவனும் யாரு, இவங்களுடைய வம்சாவளியில ஒருத்தன்டா. இப்ப ஜனகனுக்கு எப்படி இருக்கும் இதை கேட்க இல்லையா. இப்ப ஜனகனுக்கு ராமன் மேல ஏற்கனவே ஒரு சின்ன அபிப்பிராயம் இருக்கு. ஏன்னா எப்படி அவனை பார்த்த மாத்திரத்திலேயே இவனுக்கு ஒரு அழகு, அவன் பார்க்க இவனுக்கு ஒரு ஆசை வந்துட்டுது. அதனால அவனுடைய அழகை பருக ஆரம்பிக்கின்றான். இப்ப இவன் சொல்ல 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 ஜனகனுக்கு இப்ப உச்சி குழுந்து போயிருவான். அழகா மாப்பிள்ளை நமக்கு தேட வேணாம், எப்பேற்பட்ட ஒரு மாப்பிள்ளை நம்ம கையில எதிரில லட்டு மாதிரி கிடைச்சிருக்காருப்பா அப்படின்னு அவன் நினைச்சிருப்பான் இல்லையா. தேடவே இல்லை விஸ்வாமித்திரா, உனக்கு 1 கோடி நமஸ்காரம், ஏன்னா தேடி ஒண்ணு வந்து கையில கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசுல நினைச்சிருப்பான். உண்மையாவே ஒரு, ஏன்னா ஒரு ஒரு பெண்ணை பெற்ற தகப்பனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனம், அதுக்கு இப்படி எல்லாம் கிளியர் பண்றாருங்கிறத பாருங்க கௌசிகன். அதுதான் இந்த கௌசிகனுடைய சொல்லாற்றல். அவர் பேசக்கூடிய பேச்சின் வாயிலாக கம்பன் நமக்கு இந்த உரையை சொல்லிக்கிட்டே வர்றான். அவங்க அந்த விஷயங்கள் வளர்ப்புல இருந்து வந்து சொல்லுவோம், பின்னாடி வரும்பொழுது சொல்லணும். அவன் எல்லாரையும் பத்தி பேசிட்டு வருவான். அப்படி இவனுடைய மாந்தாத்தாவினுடைய மாண்பை சொல்கிறான். அதுக்கு அடுத்தது முசுக்குந்தன் அப்படிங்கிறவனை பத்தி சொல்ல போறான். அவன் யாரு அப்படின்னா, முறை மண்ணும் மணிமுடியும் ஆரமும் வாளோடு மின்ன. இது ஜனகன் தலையில வச்சிருக்கக்கூடிய வெற்றி அரசர்கள் பலரும் வழங்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கையில வச்சிருக்கக்கூடியவனே. பொறை மண்ணு வானவரும் தானவரும் பொறும் ஒரு நாள் விரல் மன்னர் தொழ கழவாய் இவர்குலத்தோன் வில்பிடித்து அறம் என ஒரு தனியே திரிந்து அமராவதி காத்தோன். இவங்களுடைய தலைவனாக இவனுடைய வம்சத்துல வந்த முசுக்குந்தன் என்கின்ற ஒருவன். யாரு, இந்த காகுஸ்தனுக்கெல்லாம் பின்னாடி வந்தவன். நம்ம இது மாந்தாத்தா பார்த்தோமே, அவருக்கு பின்னாடி வந்திருக்கு. அவர் என்ன பண்றாரா, எப்பேற்பட்டவர்னு பாருங்க. திரும்பவும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர். இந்த தேவ அசுர போருங்கிறது நிறைய நேரத்துல சண்டை நடந்துருக்கு. அந்தந்த இடத்துல நடத்துகின்ற பொழுதெல்லாம் இவனுடைய வம்சாவளியில யாரோ ஒருத்தர் அவங்க பின்னாடி நின்று இருக்காங்கிற ஒரு கதை தெரியுது நமக்கு. அதே போல இங்கேயும் நடக்குது. பொறை மண்ணு வானரும் தானவரும் பொறும் ஒரு நாள். 2 பேருக்கும் சண்டை. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரியா, அந்த இடத்திலே அவர்களை காப்பாற்றுவதற்காக விரல் மன்னர் தொழுக்களவாய் இவர்குலத்தோன் வில் விடுத்து, கையில வில்ல வச்சுக்கிட்டு அறம் என்ன ஒரு தனியே திரிந்து அமராவதியை காத்தான். இவன் தனியாவே போய், இந்த முசுக்குந்தன் என்ன பண்ணா, தனியா போய் அரக்கர்களை வென்று திரும்பவும் தேவலோகத்தை மீட்டு தேவர்களுக்கு கொடுத்து காத்து நின்றான். அப்படி இருந்தவன். அப்ப அவனும் இவனுடைய குலத்திலே வந்தவன். அப்போ
தேவலோகத்தை காத்தவர்கள், இதுவரைக்கும் தேவலோகத்தை காத்தவங்களும் 2 பேரும் வந்தாச்சு. அவங்க பக்கத்திலே நின்று இருக்காங்கன்னு. தேவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்ததுக்கு பார்க்கடலை கடைந்ததுல ஒருத்தர் போய் நின்றுட்டாருன்னு சொல்லியாச்சு. தர்மமே உருவான ஒருத்தருக்காக நின்னவங்கன்னு சொல்லியாச்சு இல்லையா? இந்த நாட்டுல வளங்கள் வரணும், பூமி தாயினுடைய வளங்கள் வரணும்னு ஒருத்தன் வேள்வி செஞ்சதுக்கு பத்தி பார்த்தாச்சு. அந்த பள்ளி கொண்ட பெருவான் பூலோகத்துக்கு வரணும்னு வேண்டி தவம் செய்தவனை பத்தியும் பார்த்தாச்சு. எப்பேற்பட்ட பெருமைகளும் சீர்மையும் நிறைந்த ஒரு குலமாக அவனுடைய குலம் இருந்திருக்கு. இதெல்லாம் பேசுறான் முசுக்குந்தனை பத்தி சொல்லிட்டு. அடுத்தது அது மட்டுமா? சரி, என்னமோ தேவர்களோட போனாங்க, அங்க தர்மம் செஞ்சான்னு நீ சொல்லிட்ட, இங்க பார்க்கடல்ல கடைகின்ற பொழுது தேவர்களுக்கு பக்கத்துல நின்னான்னு சொல்லியாச்சு. ஆனா இவனுடைய அரசாட்சியிலே ரகுவம்சத்துல வந்தவர்கள் முறைமை தவறாத ஆட்சியை தந்தவர்கள் என்று சொல்வதற்கு ஏதாவது சான்று இருக்கா அப்படின்னு ஜனகன் மனசுல வந்திருக்கும். அதை தீர்த்து வைக்க அடுத்த பாட்டை சொல்றார். யாருடைய வரலாறு சொல்றார்? இவனுடைய குடும்பத்துல, இவனுடைய வம்சத்துல வந்தவங்க தான்ப்பா இன்னொரு மகாராஜா, அவன் பேரு சிபி சக்கரவர்த்தி என்று பெயர். சிபி சக்கரவர்த்தியினுடைய விஷயம் என்ன? புறாவுக்காக தன் சதையை அறுத்து கொடுத்தவன் இல்லையா? அந்த கதை நமக்கு தெரியும். புறாவுக்காக தன் சதையை அறுத்து கொடுத்தவன் யாரு? தேவேந்திரன் வர்றான், பறந்து போல அந்த புறாவை கடிக்க வர்றான். அந்த புறா பறந்து போய் இவர் மாடத்துல உட்கார்ந்து இருக்கார் சிபி சக்கரவர்த்தி. அது பக்கத்துல அடைக்கலத்துக்கு வருது. அடைக்கலத்துக்கு வந்த உடனே புறாவை அடைக்கலம் கொடுக்க அந்த பறந்து சொல்லுது, எனக்கு பசி, என்னுடைய இறை அது, நீ அதை பாதுகாக்கிற அப்படின்னு சொன்னா எனக்கு வேணும், எனக்கு ஏதாவது ஒரு இறை வேணும். அதனால என்னப்பா, உனக்கு வேற ஏதாவது ஒண்ணு பிடிச்சி தரேன், இல்ல வேற ஏதாவது நீ எடுத்துக்கோ, உனக்கு வேற ஏதாவது பண்ணி தரேன்னு சொல்லுகின்ற பொழுது, இல்லை, புறாவை சாப்பிடுவதாக இருந்தால் அது இறைக்கு இறை நீ தருவாயா? அதுக்கு பதிலாக வேற என்ன கொடுப்பேன்? எனக்கு இறைத்தான் வேணும், எனக்கு மாம்சம் வேணும்னு சொன்ன உடனே அந்த புறாவினுடைய இடைக்காக தன்னுடைய தொடையினுடைய சதையை அறுத்து கொடுக்கிறான். இது சிபி சக்கரவர்த்தியினுடைய வரலாறு. அதை இங்க பேச போறார். இன்னுயிர்க்கும் இன் உயிராய் இரு நிலம் காத்தார் என்று பொன்னுயிருக்கு கழல வரை யாம் போலும் புகழ்கிற்பாம் மின் உயிருக்கும் நெடுவேளாய் இவர்குலத்தோன் மென்புறாவின் மண்ணுயிருக்கு தன்னுயிரை மாறாக வழங்கினான். ஒரு சாதாரணமான ஒரு புறா, மென்மையான ஒரு புறா, அந்த புறாவிற்காக மென்புறாவின் மண் உயிருக்கு தன் உயிரை மாறாக வழங்கினார். எப்பேற்பட்ட பெருமை, எப்பேற்பட்ட விஷயங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த உயிர்ல, இந்த உலகத்துல சாதாரணமாக புறாவாக இருந்தாலும் அதற்கும் உயிர் என்று சொல்லி அந்த உயிரை காப்பாற்றுவதற்காக தன் உடலினுடைய சதையை அறுத்து கொடுத்திருக்கிறானப்பா. அப்பேற்பட்டவர்கள் பிறந்த ஒரு குலம். இதெல்லாம் இந்த இடத்துல நம்ம ஜனகனை பத்தி யோசிக்கணும். ஜனகன் இந்த வார்த்தையெல்லாம் கேட்க கேட்க அவருக்கு எப்படி இருந்திருக்கணுங்கிறத நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஜனகன் எப்படி என்ன யோசிச்சிருப்பார் அவரு அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒரு சமயத்துல அவருக்கு சந்தோஷமும் இருந்திருக்கும், இன்னொன்னு ஆச்சரியமாகவும் இருந்திருக்கும் இல்லையா? எப்பேற்பட்ட மாண்பான ஒரு பெரிய வம்சம் இது. அதுல இருக்கக்கூடிய ஒரு புள்ள ரொம்ப சர்வசாதாரணமா எதிரில் உட்கார்ந்து இருக்கேன்னு, அதுதான் இந்த டவுன் டு எர்த்ன்னு சொல்றோம் இல்லையா? சில சமயங்கள் சொல்லும் போது சிலர் சொல்றோம் இல்லையா, இஸ் வெரி சிம்பிள், வெரி ஹம்பிள், டவுன் டு எர்த். ராமன் அதன் வடிவு, எளிமையோட உடையவன் ராமன். இத்தனை வாழ்வு இருக்குங்கிறதுக்காக எங்கேயுமே அவன் பெருசா காட்டிக்கலையே, எனக்கு தான் தெரியும்னு பேசிக்கவும் இல்லையே ராமன் இல்லையா? இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இத்தனையும் ராமனுக்கு முன்னிலையிலே கோசிகனாகிய விஸ்வாமித்திரன் பேசுறான் இல்லையா? இதை கேட்டதுனால அவனுக்கு தலகணமும் ஏறல இல்லையா? அதையும் யோசிக்கணும் இல்லையா? சிலருக்கு இதை கேட்ட மாத்திரத்திலே மேல ஏறிக்கிட்டே இருக்கும். என் வம்சத்துல இவ்வளவு பெரியவங்களா டேய் தண்ணி கொண்டு வாடா அப்படின்னு அடுத்த நிமிஷமே. ஆனா ராமன் அந்த மாதிரி செய்யல பாருங்க.
அப்பவும் தன்னுடைய அடக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டிருந்தாங்கிற பின்னாடி வரும்போது தெரியும். அப்பவும் உத்தரவு கேட்கறான். விஸ்வாமித்திரர் கிட்ட உத்தரவு கேட்டு போய் வில்ல உடைக்கட்டுமாங்க. அதுதான் இந்த மாற்றம். என்ன காரணம்னா அதுக்காகத்தான் சொல்றோம். என்ன சொல்றோம், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே. புரியுதா? கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே ஏன் சொல்றோம் சார்? என்ன நிலைக்கு போனாலும் அவர்கள் தான். அதாவது அது அப்படியே குலத்தோட ஒட்டி இருக்கு. அந்த குலத்தினுடைய ஒரு ஒரு வழித்தோன்றலாக, ரகுவம்சத்தினுடைய வழித்தோன்றலாக வந்ததினாலே ராமன் பிறந்ததினால் ரகுவம்சத்துக்கு பெருமையா, ரகுவம்சத்தினால் ராமனுக்கு பெருமையாங்கிறது இந்த இடத்துல பிரிச்சு பார்க்கவே முடியல நம்ம, இல்லையா? ராமன் பிறந்ததினால் ரகுவம்சத்துக்கு பெருமையா சொல்லலாம், ரகுவம்சத்தினால் ராமனுக்கு பெருமையா தெரியல, சொல்லலாம், அதையும் சொல்லலாம். ஆகவே அப்படி ஒரு என்ன சொல்றது, அன்காம்ப்ரமைசபிள்னு சொல்ற மாதிரியான ஒரு இயல்பு ரெண்டு பேருக்கும் இருக்கு. அப்படி ஒரு சிபி சக்கரவர்த்தி பேசுறான், மென் புறாவின் மண் உயிருக்கு தன் உயிரை மாறாக வழங்கினான். அப்படி இருந்தவன் பா இவங்களுடைய பெரியவன் ஒருத்தன். அடுத்தது ஒரு அழகான ஒருத்தரை சொல்ல போறார், சகரன் என்று சொல்லக்கூடியவனுடைய வழி. அதுதான் நம்ம சொல்லுவோம். சகரன் அப்படின்னு சொன்னவன் ஒரு அஸ்வமேத யாகத்தை நடத்தினான். இந்த அஸ்வமேத யாகங்களுக்கு இருக்கக்கூடிய குதிரைகள் பல இடங்களுக்கு ஓடி போச்சு. அந்த குதிரைகளை தேடிக்கொண்டு அவனுடைய குழந்தைகள் என்ன பண்ணாங்க, அவனுடைய குமாரர்கள் எல்லா இடத்தையும் தேடிட்டு போறாங்களாம். இந்த பூமிக்கு மேல வானுலகத்துல அப்படியெல்லாம் தேடிட்டு வரும்போது சிலர் சொன்னாங்களா, ஒருவேளை பூமிக்கு கீழே எங்கேயாவது போயிருக்கோ அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணினாங்களாம், பூமியை குடைந்து 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 ஓட்ட போட்டு அதுக்குள்ளெல்லாம் போய் பார்த்தாங்களாம். ஆகவே சகரனுடைய பிள்ளைகள் குடைந்ததினால், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சகரனுடைய பிள்ளைகள் குடைந்ததினால், அந்தந்த பள்ளத்திலே தண்ணீர் நிரம்பியதால் சகரன் குடைந்ததினால் சாகரம் என்று பெயர் கடலுக்கு. சாகரம்னு சொல்றோம் இல்லையா? எதனால சாகரம்? சகரன் பிள்ளைகள் குடைந்ததினால் ஏற்பட்ட பள்ளம், அதனால் அதற்கு பேர் சாகரம். அந்த சாகரத்தை பத்தி இப்ப சொல்ல போறார். இடரு ஒட்ட இன நெடிய வரை உருட்டி எவ்வுலகம் திடல் தோட்டம் என கிடந்தது என இறங்கி தெவ்வேந்தர் உடல் தோட்ட நெடுவேலாய் இவர் குலத்தோர் உவரி நீர் கடல் தோட்டார் எனின் வேர் ஓர் கட்டுரையும் வேண்டுமோ. இந்த உலகத்துல கடல் என்று ஒன்று உருவானதற்கு காரணமே இவர் வம்சாவளியில பிறந்த சகரனுடைய பிள்ளை. ஏன்னா எப்படி இருந்ததா, இடரு ஒட்ட இணை நெடிய வரை உருட்டி இவ்வுலகம் திடல் தோட்டம், அப்படியே நீட்டமா இருந்ததாம், பிளாட்டா. சரியா? அப்படி இருந்த ஒரு இடத்த இவங்க என்ன பண்ணிருக்காங்க, கொடைஞ்சு பார்த்ததிலே அவ்வேந்தர்கள் அங்கங்க மேடும் பள்ளமும் உருவாக அந்த பள்ளத்திலே உவரி நீர் கடல் தோட்டார் எனின், அந்த இடத்துல போய் விழுந்து தண்ணீர்கள், அந்த நீர் உவப்பு நீரானது உள்ளே சேர்ந்து அது கடலாக மாறியதனால் கடலையே உருவாக்கிய பெருமை இவன் வம்சத்துக்கு உண்டு. இதை நான் இன்னும் வேற பெருசா விவரமா உனக்கு சொல்லணுமான்னு கேட்க, கட்டுரையும் வேண்டுமோ, வேற ஏதாவது நிகழ்ச்சிகள் மற்ற சமாச்சாரங்களை உனக்கு விஷயங்களா சொல்லணுமாப்பா, சகரனுடைய பிள்ளைகள் செய்ததை. அப்படியான ஒருவன். அதுக்கு அடுத்தது ஒரு அழகான ஒரு பிள்ளைய பற்றி பேசுறான். யார்? எல்லாருக்கும் தெரிஞ்சது, ரகுவம்சத்துல பகீரதன் என்கின்ற ஒருவன், இல்லையா? வானுலகத்தில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு அழகான ஒரு கங்கையை இந்த மண்ணுலகத்திற்கு கொண்டு வந்தவன், ஜீவநதியானிய கங்கையை மண்ணுலகத்தில் கொண்டு வந்து தந்தவன் பகீரதன். தூணின்ற சுடர்வேளாய் அனந்தனும் சொல்லற்கு அரிதேள் யான் என்று புகழ்ந்துரைக்கும் எளிதோ ஏடு அவிழ் கொன்றை பூ நின்ற மாவுலியும் புக்கு அளந்து புனர்கங்கை வான் நின்று கொணர்ந்தனும் இவர் குலத்து ஒரு மன்னவன் தான்.
இந்த வார்த்தை எப்படி விளையாடுறான் பாருங்க கம்பன். கம்பனை தவிர இந்த மாதிரியான வார்த்தைகளை போட்டு எழுதவே முடியாது. எப்படி யாரு இங்க நிக்கிறாங்க, அங்கே மாவுலியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னுடைய திருமுடியிலே யார் ஈசன் என்று சொல்லக்கூடியவன் தன்னுடைய திருமுடியில் தாங்கி இந்த கங்கையை இந்த பூலோகத்திற்கு தந்ததற்கு காரணமாக இருந்த ஒரு வம்சாவளியில ஒரு பெரியவன். அவன் பேர் என்ன? பகீரதன். அதுவும் இவன் மன்னன் தான்ப்பா, இவங்க குலத்துல வந்தவன். அப்ப எவ்வளவு பெரிய பெருமைகள், எவ்வளவு பெரிய பெருமைகள் இவனுடைய வம்சத்துல வந்திருக்கக்கூடியவர்கள். பகீரதன் தான் பிரயர்த்தனப்பட்டு, நல்ல பகீரத பிரயர்த்தனம்னு சொல்றோம். பிரயர்த்தனம்னா என்ன அர்த்தம்? முயற்சி. பகீரத பிரயர்த்தனம் அப்படின்னு சொன்னாலே முயற்சி. பகீரதன் செய்த முயற்சி அப்பேற்பட்ட முயற்சி இல்லை. அவனுடைய முன்னாடி இருந்த அந்த சகரனுடைய பிள்ளைகள் எல்லாரும் இறந்து மாண்டு போனார்கள். அவங்களெல்லாம் பித்ருலோகத்துக்கு போகல, அவங்களெல்லாம் நிக்கிறாங்க. பகீரதன் அவர்களுக்கெல்லாம் பித்ருலோகத்துக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும்னு பாக்குறான். அப்ப சொல்றாங்க, வேற வழியில ஜீவநதியானது உன்னுடைய பூலோகத்துல ஓடுனா சரிப்பாங்கிறான். ஜீவநதினா என்னங்கிறான். கங்கை போல் ஏதாவது ஒண்ணு கீழே கொண்டு வந்தா சரி. அப்ப கங்கை வரணும்னா நான் என்ன செய்யணும்னா, போ பிரம்மதேவனை நோக்கி முதல்ல தபம் செய். போனா போய் உட்கார்ந்தான் பிரம்மனை நோக்கி தலம் 12 காலங்கள் தபம். பிரம்மன் தோன்றார். தோன்ற உடனே சொல்லிட்டார், என்னால ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நான் உனக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டேன், கங்கை வரணும், கங்கையை நோக்கி பேசிக்கொண்ட. உடனே கங்கையை நோக்கி தவம். கங்காதேவி சொல்றா, அதனால என்ன, நான் வர்றேன், ஆனா நான் வர்றதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகள் இருக்கணும். என்ன காரணம்னா, நான் வந்து கீழே விழறேன் அப்படின்னு சொன்னா அந்த வேகத்தை யாராவது பிடிக்கணும் இல்லையா? ஏன்னா ஆகாயத்திலிருந்து நான் கங்கை கொட்ட போறேன், அந்த வேகத்தை யாராவது பிடிச்சுக்கணும். யார் பிடிப்பா? எனக்கு தெரியாது. தெரியணும்னா அதுக்கான சூட்சம் திருப்பி பிரம்மாவுக்கு தான் தெரியும். போய் பிரம்மாவை கேடு. திருப்பி போய் பிரம்மனை நோக்கி தவம். திரும்பி பிரம்மா வரான். என்னப்பா காரணம்? இல்ல, கங்கை மேலேருந்து வரேன்னு சொல்லிவிட்டா. சந்தோஷம். ஆனா தாங்கி பிடிக்கிறதுக்கு யார் இருக்காங்கன்னு தெரியாது. ஏதாவது நீங்க தான் வழி சொல்லணும். நான் என்னப்பா செய்ய முடியும்? சிவபெருமான தவிர யாராலையும் பிடிக்க முடியாது. அவரை போய் கேடு. உடனே அவரை நோக்கி தவம். தவம் செய்யறான். தவம் செஞ்ச உடனே சிவன் வர்றாரு. என்னப்பா இந்த மாதிரி கங்கை வந்து மேல வளரேங்கிறான், அதை பிடிக்கணும், அதனால என்ன, வர சொல். கங்கை வந்து விழுகிறது. தன்னுடைய சடையிலே மொத்தமாக தாங்கி நின்றான். நின்ன பிறகு அதுல இருந்து ஒரே ஒரு முடியை எடுத்து அப்படி வெளில விட்டாராம். அதுதான் இந்த கங்கை இன்னைக்கு பூலோகத்துல ஓடுது. அந்த ஒரு கீற்றிலே விழுந்த கங்கைக்கே இவ்வளவு பிரவாகம்னா மொத்த கங்கைக்கே இவ்வளவு பிரவாகம் இருக்கணும். அதை சிவன் தடுத்து தன்னுடைய ஜடையிலே வைத்து அதிலிருந்து ஒரு கீற்றை எடுத்து வெளியே விட்டு அந்த கங்கையினுடைய தண்ணி ஓடி அந்த கங்கையினுடைய தண்ணீரை பகீரதன் வழிகாட்டி காட்டி 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 வந்து அவனுடைய மூதாதையர்கள் என்று சொல்லக்கூடிய சகரனுடைய குமரர்கள் எல்லாரும் மாண்டு கிடந்தவர்கள் அவர்களுடைய அஸ்தியில பட்டு அதிலிருந்து அவர்கள் பித்ருலோகத்துக்கு போறாங்க. அப்ப பகீரதனுடைய பிரயத்தனம் என்பது அளப்பரிய பிரயத்தனம். அதனால்தான் நம்ம எது சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்றோம், கிண்டலுக்கு கூட சொல்லுவோம், ஆமா பெரிய பகீரத பிரயத்தனம் போடா அப்படின்வான். அவனா என்ன அர்த்தம், அவ்வளவு முயற்சி பண்ண போறியா, ஒன்னும் கிடையாது இல்லடா அப்படின்னு சொல்றதுக்கு பகீரதன் அப்படிங்கிறவனுடைய ஒரு சமாச்சாரத்தை பேசுவது. அப்பேற்பட்டவன் இவனுடைய குலத்திலே வந்தவன். அப்படி ஒரு சிறப்பான ஒரு குலம் இருக்கக்கூடியதுல அப்படின்னு சொல்லி அவர் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில சுதாசன் என்று சொல்லக்கூடியவன், அதுக்கப்புறம் வரக்கூடிய இன்னும் சில ரகு என்று சொல்லக்கூடியவனையும், அதுக்கப்புறம் ரகுவுக்கு பிறகு தயரதனை பற்றியும், அஜன், ரகுவுக்கு பிறகு அஜன், அஜனுக்கு பிறகு தயரதன், தயரதன் வரைக்கும் கொண்டு வந்து அவங்களுடைய குலத்தை சொல்லி தயரதனுக்கு பின் பிறந்த ராமனை பற்றியும் அவனுடைய 4 மகன்களை பற்றியும் பேசுவான் கௌசிகன். ஆக இப்படி அவனுடைய வம்சத்தை பற்றியான முழு விவரங்களை இங்கே கௌசிகன் என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரர் சொல்ல, இப்போ அந்த மகிழ்வான நிலையிலே இருந்து அந்த ஜனகன்
அந்த ரகுவம்சத்தினுடைய பெருமையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நல்லா ரகுவம்சத்தினுடைய பெருமையை சொல்லுவதற்காகவே காளிதாசன் ரகுவம்சம்னு புஸ்தகம் எழுதுறார். காளிதாசன் எழுதின புஸ்தகத்திற்கு ரகுவம்சம்னு பேர். இப்போ ரகுவம்சத்துல அவ்வளவு பெரிய மாண்பானவர்கள் பிறந்து அவ்வளவு பெரிய விஷயங்களை செய்ததுனாலே ரகுவம்சம் தான் காவியத்தின் பேரை வச்சு எழுதுறார். அப்படியான விஷயங்களை, சுவாரஸ்யமான விஷயங்களை விஸ்வாமித்திரர் சொல்றத இன்னைக்கு ஓரளவுக்கு பார்த்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் இருக்கக்கூடிய அவருடைய வம்ச பெருமைகளை நாம வரக்கூடிய அடுத்த வகுப்பிலே இன்னும் ஆழமாக பார்த்து, அதற்கு பிறகு தைரதனுடைய புதல்வனாகிய நால்வரை பற்றியும் அவர் விஸ்வாமித்திரர் எப்படி பேச போறார், அவங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதிலேயே அவர் சூட்சமா என்ன செய்ய போறாங்கிறதையும் சேர்த்து சொல்லுவார். இவன் எதுக்காக வந்திருக்கா, இவன் பிறப்பு எதற்கு, இப்படியே சொல்லிட்டு வருவார். இவன் எதுக்காக வந்திருக்கா, இவன் பிறப்பு எதற்கு. ஏன்னா விஸ்வாமித்திரன் ஞானி, அவருக்கு தெரியாதுதான் என்ன இவன் எதுக்கு வந்திருக்கா, இவன் பிறப்பு எதற்கு, அடுத்தவன் வந்து என்ன எதுக்காக வந்திருக்கா, அவன் பிறப்பு எதற்கு, இதற்கான விஷயங்களையும் அந்த சூட்சமமாக சொல்லி அதுல கதையை சொல்லக்கூடியதாக இருக்கும். அதையெல்லாம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கக்கூடிய விஷயங்களை வருகின்ற அடுத்த வகுப்பிலே பார்ப்போம்னு சொல்லி இன்னைக்கு இந்த இடத்துல நிறுத்தேன்.